என்னோட ஃபாலோவர் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, "ப்ரோ பிரெயின ஷார்ப்பா வச்சிருக்க ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. ஸோ, என்னோட பிரெயின நான் எப்படி ஷார்ப்பா வச்சுக்கிறேங்கிறத சொல்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்துக்கங்க. ஸோ, நான் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். இந்த 1/2 மணி நேரம் தியானம் எந்த இடத்துல வச்சு பண்ணுவேன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, ப்ளஸ் வாகன சத்தங்கள் எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். இந்த 1/2 மணி நேரம் தியானத்தில வந்து நான் எத பத்தி யோசிப்பேங்கிறத சொல்லிர்றேன். இந்த 1/2 மணி நேரம் தியானத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாரு? என்னோட நிலைமை என்ன? என்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? எனக்கு யார் நல்லது பண்றா? எனக்கு யார் கெடுதல் பண்றா? ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் நான் முன்னாடி வச்சிருப்பேன். ஏன் நான் என்னை பத்தி மட்டுமே செல்ஃபிஷ்ஷா யோசிக்கிறேங்கிறத நான் சொல்லிர்றேன். ஸோ நான் வந்து என்னை பத்தி யோசிச்சா மட்டும் தான் என்னோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். நான் என்னை பத்தி யோசிச்சா மட்டும் தான் நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோட தேவைகள் அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு தேவைப்படுற மாரி நானு என் இடத்த வச்சுக்க முடியும். நான் என்னை பத்தி யோசிச்சா மட்டும் தான் நான் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். என்னோட அந்த பிசினஸ்ல வந்து ஒரு 50 பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்கள ஒரு குரூப்பா வந்து இணைச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு போ முடியும். நான் என்னை பத்தி யோசிச்சா மட்டும் தான் நான் நல்லாயிருப்பேன். என்னோட குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ என்னோட குடும்பம் நல்லா இருந்தா தான் எனக்கு தேவையான மதிப்பு, மரியாதைகள் அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நமக்கு தேவையான மதிப்பு, மரியாதைகள் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவைப்படும்போது தான் நம்ம வந்து இந்த உலகத்துல தேவைப்படுற மாரி ஆளுங்களா இருப்போம். ஸோ நம்மளோட தேவைகள் வந்து யாருக்குமே தேவையில்லன்னு வைங்களேன். நம்ம வீட்லயும் சரி, நம்ம ஊருக்கும் சரி, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும், இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல, யாருக்குமே நம்மளோட தேவைகள் இல்லன்னு வைங்களேன். நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து அ வாழ்றதுக்கே தகுதி இல்லாத சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணு கிரே உருவாகிருங்க. ஸோ, அதுக்காக தான் இந்த மாரி சிந்தனைகள மட்டும் தான் நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ, இந்த மாரி யோசிக்கிறனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து இன்னொரு இடத்துல அதாவது தேவையில்லாத மத்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தலையிட மாட்டோம். ஏன்னா, நமக்கு இவ்வளோ விஷயங்கள நம்ம யோசிக்கும்போதே நமக்கு தேவைப்பாடுகள் அதிகமா இருக்கு. மத்த விஷயங்கள வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம விஷயத்த பத்தி மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ, இதனால என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம நல்லா இருந்தோம்னு வைங்களேன், நம்ம வீடு நல்லாயிருக்கும். நம்ம வீடு நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம ஊர் நல்லாயிருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஹேப்பியா வச்சுக்கிற மாரி இந்த சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஸோ, இந்த மாரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்டின்னா, உங்க பிரெயின் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாரி தான் என்னோட பிரெயின வந்து நான் ரொம்ப நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்டி வைக்கிறனால என்னோட சிந்தனைகள், என்னோட முடிவுகள் எல்லாமே வந்து என் வாழ்க்கைக்கு தேவையானத கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டா எடுத்துட்டு, அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து நான் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கேங்க. ஸோ, இதே மாரி தான் என்னோட பிரெயின வந்து நான் ஷார்ப்பா வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளோட ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், டயபெட்டிஸ்க்கு டயட் பிளானு, அதுக்கப்புறம் இதே மாரி பிரெயின வந்து ஷார்ப்பா வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சரி, என்னோட நான் நம்பர் குடுக்குறேன் ஸ்க்ரீன்ல. கன்சல்டேஷனையும் புக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.